பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான நண்பர்களே, நான் இப்பொழுது அஹ்மத் முனவர் ஜேர்னி என்ற என்னுடைய யூடியூப் தளம் மூலமாக உங்களை அன்போடு சந்திக்கின்றேன். நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற முக்கியமான ஒரு நிகழ்வு ஜனாதிபதி தேர்தல், 9வது ஜனாதிபதி தேர்தல். நமக்கு விடிந்தால் பிறநாள் என்று சொல்வார்கள். நோன்பு 29 30 பிறை கண்டால் என்பது போல முழு நாட்டு மக்களும் இப்பொழுது ஒரு தேர்தலுக்கு தயாராகி கொண்டு யார் வருவார், யார் வெல்வார், யார் தோற்பார் என்று ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கிறார்கள். எது வந்தாலும் பரவாயில்லை என்று ராமன் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன என்று இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். என்றாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் இந்த நாட்டிலே அரசாங்கத்தின் வருகின்ற அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருப்பது கடமை. தாய்நாட்டு பற்றி என்பது அதுதான் என்பார்கள். நமது முன்னோர் தலைவர்கள் பலர் இதனை சொல்லி தந்திருக்கிறார்கள். தேசபிதா என்று வர்ணிக்கப்பட்ட மர்ஹூம் துவான் புர்ஹானுத்தீன் ஜாயா அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இன்னும் பல முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் நமது நாட்டுக்கு செய்த பங்களிப்புகளை எல்லாம் இந்த காலத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். பல கட்சிகளாக பிரிந்து நம்மவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வருகின்ற அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவும் பொதுவாகவும் நடந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமை. என்னுடைய இந்த கருத்துக்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை. வாக்குரிமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில பொதுவான நிகழ்ச்சிகளில் ஆங்கிலம் சிங்களம் நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லோரும் விடுக்கின்ற வேண்டுகோள், எல்லோரும் கேட்கின்ற ஒரு தயவான ஒரு வேண்டுகோள், வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்கள் வாழும் உரிமை என்கிறார்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செய்து வாழாக இருக்காதீர்கள், வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள். கடமை என்பது எங்களுடைய தாராள என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஆகவே அந்த வாக்குரிமையை பயன்படுத்துவோம். இந்த என்னுடைய முகநூல் வேண்டுகோளும் அதுதான் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரும் அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் செய்த பங்களிப்புகளை பேசுவோம். பாருங்கள், மர்ஹூம் துவான் புர்ஹானுத்தீன் ஜாயா முதல் நேற்று வந்து மறைந்த மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் வரை இந்த நாட்டிலே எல்லோராலும் ஏற்றி போற்றப்பட்ட பல தலைவர்களையும் நினைத்து பார்த்து அவர்கள் ஞாபகமாக நாங்கள் முஸ்லிம்கள் தேச விசுவாசிகள் என்ற வார்த்தைகளோடு நாங்கள் வாழ பழகுவோம், இணைந்து வாழ்வோம், பிணைந்து வாழ்வோம், எல்லா இனங்களோடும் சுமூகமாக வாழ்வோம், இணைந்து வாழ்வோம் என்ற வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். அஹ்மத் முனவர் ஜேர்னி என்ற என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.